வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இந்த தீபாவளிக்கு நம்ம குட்டி பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. வீட்டில் இதை எல்லாருமே செய்து சாப்பிட்லாம். எப்படின்னு பார்க்கலாம். இந்த பாதுஷா பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல மைதா மாவு தான் பிசைஞ்சு எடுக்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ மைதா பயன்படுத்துகிறேன். அப்போ 1/2 கிலோ மைதாவுக்கு 200 ml டால்டா பயன்படுத்தணும். டால்டா நம்ம கட்டியாக பயன்படுத்தக்கூடாது. கொஞ்சம் அதை உருக்கணும். 200 கிராம் டால்டா. இதை ரொம்ப சூடாலாம் உருக்கக்கூடாது. உருகி இருக்கணும், சூடு இருக்கக்கூடாது. சும்மா வெதுன்னு இருந்தால் போதும். மெல்ட் ஆகிட்டே வருது. அப்படியே கொஞ்சம் அப்படி கரைச்சி விட்டுடுங்க. போதும். அந்த சூட்லேயே அது மெல்ட் ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ டால்டா பார்த்திங்கன்னா கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வருஷத்தில் ஒரு நாள் தான் இதை வீட்டில் செய்து சாப்பிட போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டால்டா பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் டால்டானா நீங்கள் நெய் பயன்படுத்திக்கோங்க. என்ன நெய் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப திகட்டும். அதனால தான். ஓகே, டால்டா ரெடி ஆகிடுச்சு. 200 ml டால்டா, 1/2 கிலோ மாவுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு பிசைறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 கிலோ மைதா. இப்போ இந்த மாவில் பள்ளம் பறிச்சிக்குங்க. இப்போ நம்ம அந்த டால்டாவை சேர்க்குறோம். இந்த டால்டாவிலே தண்ணி சேர்க்குறோம். ரெண்டுத்தையும் நல்லா கலந்துருங்க. 200 ml டால்டானா 200 ml தண்ணி. பார்த்தீங்களா? அந்த 200 ml டால்டா 200 ml தண்ணி அளவு சரியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்வீட் ஐட்டம் கார ஐட்டத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த அளவுகளும் சரி பக்குவமும் சரி கரெக்டாக வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் நான் ஒரு வீடியோவிலையும் சொல்லுவேன், நான் சொல்கிற மெத்தடை மாற்றாதீங்க அப்படின்னு. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பாதுஷாக்கு மாவு ரெடி. பாதுஷா மட்டும் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாதுஷா தான். சரி, இப்போ நம்ம இதுக்கு ஜீரா ரெடி பண்ண போகிறோம். சுகர் சிரப். ஜீரா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. 3/4 கிலோ சர்க்கரை, ஒரு 400 ml தண்ணி. இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேம் வச்சுடுங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் கிளறி விடணும். சரி, இது கரையிட்டோம். அப்படியே கொஞ்சம் கிளறி விடுவோம். சர்க்கரைலாம் கரைஞ்சிடுச்சு. கொதி வர ஆரம்பிக்குது. நான் உங்களுக்கு இந்த 2 கம்பி பதம் வந்ததும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சர்க்கரை பாகு 2 கம்பி பதம் வரணும். அது வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் இது கொதிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்படியே 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி மட்டும் விடுங்க. பாருங்கள், சர்க்கரை பாகு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, 2 கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள். போதும். இப்போ இதில் நம்ம ரோஸ் எசன்ஸு ஒரு 2 சொட்டு விடணும். அப்போ தான் அந்த பாதுஷா வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சும்மா 2 சொட்டு தான், அவ்வளோதான். சரி, இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம பாதுஷா இளம் சூட்டில் தான் இதில் சேர்க்கணும். இவ்வளோ ஓவர் சூட்டில் சேர்க்கக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இந்த மாவுக்கு வரலாம். மாவு பாருங்கள், நல்லா இறுகி சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சோடா மாவு சேர்க்க போகிறோம். இது சோடா மாவு சேர்க்காமலும் செய்யலாம். ஆனால் கடைகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சோடா மாவு சேர்த்து தான் செய்வாங்க. நான் கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துக்கிறேன். மாவு பிசையும் போதே நம்ம சேர்த்துருக்கணும். கவனக்குறைவில் நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். ஓகே, பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே மாவு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன பாதுஷா சைஸ் அளவுக்கு தான் உருண்டை பிடிக்கணும். இதுபோல் குட்டியாக எடுத்துக்கோங்க.
இது போல் செய்துக்கோங்க. பாருங்கள், இதே போல் அழகாக செய்துக்கோங்க. சூப்பராக உருண்டை பிடிச்சி பாதுஷா ஷேப்புக்கு சூப்பராக கொண்டு வந்துட்டேன். மொத்தம் இதில் 15 இருக்குது. இதே போல் ஒரு 17 இருக்குது. மொத்தமாக 32. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. இந்த வாணலி என்னடா புள்ளி புள்ளியாக வெள்ளையாக இருக்குன்னு பார்க்காதீங்க, டிசைன் அது. எண்ணெய் இந்த எண்ணெய் எப்படி காயணுன்னாக்கா, நீங்கள் குலோப் ஜாமுன் போடுவீங்க இல்லையா, அந்த பக்குவத்துக்கு காஞ்சா போதும். ரொம்ப ஓவராலாக சூடு வைக்கக்கூடாது. அந்த குலோப் ஜாம் எப்படி காய வைக்கிறோமோ அந்த பக்குவம் தான். சரி, காயட்டும். பாருங்கள், லைட்டாக காஞ்சிடுச்சு. இது வந்து மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக வைக்கணும் ஃப்ளேம். அதாவது ஒரு 40% அளவுக்கு ஃப்ளேம் வச்சா போதும். முதல்ல ஒன்று போட்டு நான் வேக வச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நிதானமாக வேகணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். அப்படியே நமக்கு மேலே வரும். பார்த்தீங்களா, அப்படியே நிதானமாக தான் வேகணும். நல்லா வேக வேக அப்படியே மேலே வந்துடும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு எண்ணெயை ஓவராக காய வச்சுட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக தீஞ்சிரும். உள்ளே வேகாமல் அப்படியே பசை போலவே இருக்கும். சரி, நம்ம அதை அப்படியே பொறுமையாக வேகட்டும். அடுத்தடுத்து நம்ம ஒரு பீசஸை போட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 13 பீஸு கிட்ட போட்டாச்சு. அப்படியே மிதமான தீயில் அழகாக வேகட்டும். பாருங்கள், நம்ம முதல்ல போட்டது மேலே வந்திருக்கு பாருங்கள். மீதி எல்லாமே கீழே இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக அது அப்படியே வெயிட் லாஸ் ஆகி மேலே வந்துடும். பார்த்தீங்களா, அழகாக மேலே வந்திருக்கு. அது மட்டும் அப்படியே மிதக்குது, மீதி எல்லாம் கீழே இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே வேகட்டும் மிதமான தீயில். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நிமிஷ கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷமாச்சும் ஆகும். பாருங்கள், 8 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே இப்போ மேலே வந்திருக்கு பாருங்கள். அதுதான் இதனுடைய பக்குவம். நல்லா வெந்துடுச்சுன்னா மேலே வந்துடும் எல்லாமே. கலரும் வந்திருக்கு. இது ஆறின உடனே இன்னும் கொஞ்சம் கலர் வரும். நமக்கு ஆறின பிறகு கொஞ்சம் கலர் வரும். அவ்வளோதான். மீதம் இருக்கிறதையும் இதே போல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது இடம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே சூப்பராக பொரிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நமக்கு வந்து இது வந்து கடையில் விற்கிற ஷேப் அளவுக்கு நமக்கு வராது. நம்ம வீட்டில் சும்மா சாப்பிட்றது தானே பண்ணுறோம். அதனால் அந்த ஷேப்லாம் வந்து அந்த அளவு எதிர்பார்க்காதீங்க. வீட்டில் நம்ம சாப்பிட்றதுனால இதுவே போதும். இப்போ இது நம்ம ஜீராவில் போட்டுடலாம். கிட்டத்தட்ட 3/4 வாசி போட்டுட்டேன். இதை எடுத்ததுக்கப்புறம் மீதம் இருக்கிறத போட்டுடலாம். சரி, அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். பாருங்கள், நல்லா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிடுச்சு. நான் 1/4 மணி நேரம் தான் சொன்னேன். அரை மணி நேரம் ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் ஊறினாலும் நமக்கு நல்லது தான். சரி, எடுத்துடலாமா? கரண்டியால் எடுக்கிறது நம்ம கையாலே அழகாக எடுத்து வச்சிடலாம். கையை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லை என்ன ஒரு பிளாஸ்டிக்கில் என்ன ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. சின்ன பாதுஷா நமக்கு தயாராகிடுச்சு. அட்டகாசமான குட்டி பாதுஷா பாருங்க. அப்படியே போட்டு பார்க்கலாம். பா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ள. இந்த தீபாவளிக்கு இந்த அருமையான குட்டி பாதுஷா வீட்டில் செய்து அசத்துங்க. சரி, இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பா,
அந்த ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவரோட அட்டகாசமாக சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த குட்டி பாதுஷா. இந்த தீபாவளிக்கு இந்த பாதுஷாவை செஞ்சு அசத்துங்க, தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.